ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ ஆம் தி வீக்கஸ்ட் பர்சன் கில்லிங் தி காடஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் அப்படிங்கிற மான்வாவோட எபிசோட் 16 அண்ட் 17 தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுக்கு பிறகு ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு இப்போ டெலிபோர்ட் ஆகிறான். நம்ம ஹீரோ அந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துட்டு இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இந்த இடத்துல மண்ணு கூட கருப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். டேஞ்சர் அப்படின்னு நம்ம ஹீரோட சிஸ்டம்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கு. இதை நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஸ்குவாட் எடுத்துட்டு ஃபைட் பண்றதுக்காக ரெடி ஆகிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டம்லயும் அந்த மான்ஸ்டரோட லெவல் 20 இந்த லாந்தோனியா டெசர்ட்லயே ஒரு மிஸ்டியஸான மான்ஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு உனக்கு காட்ட வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போன ஸ்குவாடை வெளில எடுக்கிறான். அந்த மான்ஸ்டர் இப்போ அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகவும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் கண்டிப்பா கிவ் அப் பண்ண மாட்டேன், என்னோட பவரை காட்டுறதுக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்ப வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டருமே நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்காக அதோட பவர் எல்லாத்தையுமே கேஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ டக்குன்னு பக்கத்துல வந்துட்டு அந்த மான்ஸ்டர் மேல ஒரு பயங்கரமான ஸ்லாஷுமே பண்ணிட்டு நான் எந்த மாதிரியான மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, அதை பார்த்து எனக்கு பயம் கூட இல்ல, நான் ஸ்ட்ராங்கா மாறதுனால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் போட்டு பயங்கரமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் என்னதான் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோ அசால்ட் அதோட எல்லா அட்டாக்குமே டாச் பண்ணிட்டு இதோட கதை முடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபைனல் அட்டாக் வின் ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு பவரை யூஸ் பண்ணப்போம் அந்த மான்ஸ்டர் அப்படியே இறந்து போகுது. இதுக்கு ரிவார்டா நம்ம ஹீரோவுக்கு 35,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் லெவல் 14ல இருந்து லெவல் 17க்கு அப்கிரேட் ஆகுறான். கூடவே நம்ம ஹீரோவுக்கு 5 ஆட்ரிபியூட் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோ தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்போம் அந்த இடத்துக்கு அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட ஆல்ரெடி ஃபைட் பண்ண அந்த சேட ஸ்காட்ஸ் மேன தான் காமிக்கிறாங்க. அவனு ஒரு பெரிய மலையவே வெட்டிட்டு கண்டிப்பா இது பத்தாது, நான் எப்படி அவன் கிட்ட தோத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பயங்கர கோவத்துல அக்கறை பொருள்லாம் போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். அதுவும் ஒரு சாதாரண ஹீலர் எப்படி என்ன தோக்கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே புலம்பிக்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து அவன் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர் கூடயுமே பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு வாட்டி கொள்ற மான்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஹீரோட லெவலும் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக லெவலப் ஆகிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோட சிஸ்டம்லையும் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் 25 லெவலில் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு வரவும் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு லைட்டாக ஹாப்பி ஆகிறான். அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டம்லையும் நீங்கள் விருப்பப்பட்டா உங்களோட 15 லெவலை கொடுத்துட்டு மெடிக்கல் ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வரவும் என்ன மெடிக்கல் ஸ்டோரா அப்படின்னு நம்ம ஹீரோமே லைட்டாக ஆச்சரியப்படுறான். நான் என்னோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் 15 லெவலில் இதில் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு ஷோப்பா இது வேற தலைவலியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற என்னென்ன ஸ்டோர் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோ அதுக்குள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ளே எக்கச்சக்கமான ஸ்டோர் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே அன்லாக் பண்றதுக்கு மொத்தம் எத்தனை லெவல் தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்தா மொத்தம் 300 லெவல் தேவைப்படும் அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன அவ்வளவு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பயங்கரமா ஆச்சரியப்படுறான். எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் லெவலை சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது, ஏன்னா ஃபியூச்சர்ல எனக்கு பெரிய ஸ்டோர் ஏதாவது ஓப்பன் பண்ற மாதிரி ஐடியா இருந்தா கண்டிப்பா எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த பக்கம் மான்ஸ்டர் எல்லாமே பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இப்போ நான் பீஸ்ட் கிங் கூட ஃபைட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன், கண்டிப்பா ஹீலிங் போர்ஷன் ஏதாவது தேவைப்படும். ஸோ இப்போ எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோமே அந்த மெடிக்கல் ஸ்டோர் அன்லாக் பண்றான். அது உள்ள போய் பார்த்தா எக்கச்சக்கமான போர்ஷன் எல்லாமே இருக்கவும் நம்ம ஹீரோ இதெல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு ரெக்கவரி போர்ஷன் எடுத்து நம்ம ஹீரோ குடிச்சு பார்க்கவும் நம்ம ஹீரோட ஹெச்பி இப்போ 200லேருந்து 300 பூஸ்ட் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஃபீலிங்காக இருக்கு, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னோட பாடிக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ ஹாப்பி ஆகிறான். அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டம்லையும் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோட்டிஃபிகேஷன் பார்லாம் வருது. அங்கே நம்ம ஹீரோட சிஸ்டம்ல டெய்லி எசென்ஷியல் ஐட்டம் அப்படின்னு போட்டிருக்கவும் நம்ம ஹீரோ அதுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் இந்த இடத்துக்குள்ள வந்து மொத்தம் 12 மணி நேரம் ஆயிடுச்சு, எனக்கு மிச்சம் இன்னும் 60 மணி நேரம் இருக்கு அப்படின்னு கிராண்ட் பாஸ் சொன்ன இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ மேப்பை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுலேயும் நம்ம ஹீரோ ரூட்லாம் பார்த்துட்டு இருக்கப்போம் அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டம்லையும் உங்களோட பாயிண்ட்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு வரப்போம் நான் ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ அவனோட சிஸ்டம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபர்ஸ்ட் எம்பி லெவலில் ஏற்றலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஹீரோ உள்ள வந்து ஃபைட் பண்ணி கொல்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோக்கு ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட் கிடைக்குது, அதுதான் நம்ம ஹீரோ ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நான் இதே மாதிரி மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்க கண்டிப்பாக என்னோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ அவனுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற பாயிண்ட்டை ஃபிசிக்கல் பாயிண்ட்ல 15யும் மேஜிக்ல 15யும் டிஃபென்ஸ்ல 5யுமே போடுறான். அவ்வளோதான், எனக்கு இப்போ கொடுத்த சின்ன சின்ன மிஷின் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அந்த கேவை கண்டுபிடிக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ அந்த கேவை தேடி வேகமாக போக ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவங்க தாத்தாவை பார்த்து கிராண்ட்ஃபா பீஸ்ட் கேவ் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், நீங்கள் அவனை தனியாக அனுப்பியிருக்க கூடாது, அவன் இப்போ சேஃபாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும் அதுக்கு அவங்க கிராண்ட்ஃபாவும் நீ கவலைப்படாத, நான் அவனோட ஸ்குவாடில் ஒரு சீல் பண்ணி தான் வச்சிருக்கேன்,
இன்கேஸ் அவன் சாகுற மாதிரி போயிட்டானா நான் உள்ள போய் அவனை கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லவும். ஆனா கிராண்ட்ஃபா அப்படின்னு அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரவும், நீ ரொம்ப அவனை நினைச்சு கவலைப்படுறியோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படுற அளவுக்கு அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவரும் அந்த சேர்ந்து கிளம்புறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கும் எனக்கு எது தப்பா படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே லைட்டா ஃபீல் பண்றா. இப்ப அவருமே கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் மனசுக்குள்ளேயுமே நான் எதுக்காக அவனுக்கு அந்த டெஸ்ட்டை கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. அது என்னதான் ரொம்ப இம்பாசிபிளான டெஸ்டா இருந்தாலும் அவன் முடிப்பான்னு நம்பி தான் அவனுக்கு கொடுத்தேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா, நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சது இன்னும் பக்கத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கவும், யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும், நம்ம ஹீரோவும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா ஒரு பொண்ணு தான் கையில ஒரு குழந்தையோட நம்ம ஹீரோ நோக்கி வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கா. எங்களை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு அந்த பொண்ணு கத்தவும், யார் இந்த பொண்ணு கை குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்காக இதுக்குள்ள வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கவும், அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை பிடிக்க நம்ம ஹீரோவும் பயப்படாதீங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், எங்களை மான்ஸ்டர்ஸ் துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ஜெயிண்ட் மான்ஸ்டர் வந்து நின்றுகிட்டு இருக்கவும், ஒண்ணுதான்னு பார்த்தா 2 பெரிய ஜெயிண்ட் மான்ஸ்டர் கூடவே இன்னொரு மான்ஸ்டர் வந்திருக்கவும், ஓ 3 மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோட சிஸ்டம்லயோ எல்லா மான்ஸ்டரோட லெவலுமே ரொம்ப ஹையா காட்டவும், ஓ ஹை லெவல் மான்ஸ்டர் பின்னாடியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த லேடியும் குழந்தையுமே பார்த்து சொல்றான், இதை நான் பார்த்துக்க கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ ஸ்குவாட் எடுத்துட்டு ஃபைட் பண்றதுக்காக ரெடி ஆகுறான். அப்ப அந்த சின்ன குழந்தை ரொம்ப பயந்து போய் இருக்கப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ ஸ்குவாட் எடுத்துட்டு ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். அந்த 2 மான்ஸ்டரும் பயங்கரமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வீடியோவில் ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு கண்டிப்பாக பிடிக்காது. பட் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறதுனால இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ஆடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.